இன்று இந்த பாஜகவின் இந்த மையக்குழு கூட்டத்தில் தமிழக பாஜகவின் இந்த மேலிட பொறுப்பாளர் பியூஷ் கோயல் பேசும்போது ஒரு முக்கியமான தாவேகா தமிழக வெற்றிக் கழகம் நடிகர் விஜய் தலைமையிலான இந்த தமிழக வெற்றிக் கழகம் வந்து ஒரு ஸ்பாய்லராக ஒரு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய வெற்றி பெறும் வேட்பாளர்களுக்கு ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு கட்சியாக இருக்கும் என்று அவர் கூறியிருக்கிறார். நீங்கள் 1980 தாரமங்கலத்தில் சுயேட்சையாக நின்று வெற்றி பெற்ற ஒரு வேட்பாளர். அதனால் அந்த சட்டமன்ற தொகுதியில் அந்த மக்களோட மனநிலை ஒரு சிறிய வாக்குகள் கூட எவ்வளோ பாதிப்பை ஏற்படுத்தும் என்பது உங்களுக்கு தெரியும். அதோட 2016 தேர்தலை நீங்கள் பார்த்துருக்கிறீங்க. இப்போது விஜய் நிற்கிறது போல் அப்போது வந்து விஜயகாந்த் மற்றும் வைகோ, திருமாவளவன், கம்யூனிஸ்டுகள் உள்ளிட்டவைகளும் அனைத்து ஒரு மக்கள் நல கூட்டணி அமைச்சாங்க. இந்த ஸ்பாய்லர் யாருக்கு பாதிப்பை ஏற்படுத்துன்னு நினைக்கிறீங்க? ஏற்கனவே ஒரு முன்னுதாரணம் நமக்கு இருக்குது. ஆனால் நீங்கள் பல காலமாக தேர்தல் களத்தை பார்த்தவங்க, சுயேட்சையாகவே ஒரு தொகுதியில் நின்று ஜெயிச்சவங்க. அதனால் கேட்குறவங்க கிட்ட இந்த ஸ்பாய்லர் அப்படிங்கிற வார்த்தை வந்து சரியானதா தாவேகாவுக்கு? என்னுடைய அனுபவத்தை வைத்து சொல்லுகிறேன். உங்களுடைய ஊடகத்தைப் போல பல ஊடகங்களிலே நானே பேட்டி கொடுத்திருக்கிறேன். அதாவது திரு விஜய் அவர்கள் இப்பொழுது ஒரு இயக்கத்தை, கட்சியை துவக்கி இருக்கிறார். அவரும் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை எதிர்த்து தான் அந்த இயக்கத்தை தொடங்கியிருக்கிறார். அவரும் இந்த ஆட்சியை வீழ்த்த வேண்டும் என்றுதான் அவர் சொல்லுகிறார். அரசியல் எதிரியாக திராவிட முன்னேற்ற கழகத்தை தான் அவர் அடையாளம் காட்டுகிறார். எனவே அப்படிப்பட்ட எங்களுக்கும் அதே மனநிலை தான். திமுக ஆட்சிக்கு எதிரான மனநிலை தான் அதிமுக கட்சிக்கும் இருக்கிறது. எனவே அப்படி இருக்கிற போது ஒன்றிணைந்து செயல்பட்டு ஆட்சியை வீழ்த்துவது தான் நம்முடைய நோக்கமாக இருக்க வேண்டும், நம்முடைய இலக்காக இருக்க வேண்டும். நீங்கள் தனியாக போட்டியிடுகிற போது வாக்குகள், அதாவது ஆட்சிக்கு எதிரான வாக்குகள் சிதறும், பிரியும். அப்பொழுது அவர்களுக்கு வாய்ப்பு கூடுகிற சூழ்நிலை ஏற்படும். எனவேதான் நான் ஏற்கனவே சொல்ற பல பேட்டிகளில் சொல்லியிருக்கேன். விஜய்க்கு வேண்டுகோளாக கூட வைத்தேன், தயவு செய்து 2026 தேர்தலிலே நீங்கள் ஒரு ஸ்பாய்லராக இருந்துவிடக்கூடாது, ஸ்பான்சராக வேண்டுமானால் இருங்கள். அதாவது தமிழிலே சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இந்த கூட்டணியுடைய நோக்கத்தை கெடுப்பவராக, சிதைப்பவராக இருந்து விடாதீர்கள். இந்த உங்களுடைய நோக்கமாக இருக்கிற திமுக ஆட்சியை வீழ்த்துகிற உங்கள் நோக்கத்திற்கு, அந்த இலக்கோடு செயல்படுகிற எங்களுக்கு, பிரதான கட்சிகளாக இருக்கிற எங்களுக்கு நீங்கள் துணை நின்று ஸ்பான்சர் செய்தால் நம்முடைய நோக்கத்தை எளிதாக நிறைவேற்றலாம், நம்முடைய இலக்கை அடையலாம் என்று நானே பல பேட்டியில் சொல்லியிருக்கேன். அதைத்தான் நம்முடைய பியூஷ் கோயல் அவர்களும் சொல்லியிருக்கிறார். அப்படி ஸ்பாய்லராக அவர்கள் இருக்கக்கூடாது என்பதுதான் அனைவருடைய விருப்பம். அந்த முடிவை எடுப்பது திரு விஜயுடைய முடிவாக இருக்கும். அப்படி நல்ல முடிவை எடுத்தால் அவருடைய எண்ணமும் ஈடேறும், அவருடைய நோக்கமும் நிறைவேறும். எங்களுடைய நோக்கத்திற்கு, எங்களுடைய எண்ணத்திற்கு, எங்களுடைய இலக்கை அடைவதற்கு அதுவும் வலுவூட்டுவதாக இருக்கும். அதனால்தான் அந்த அர்த்தத்திலே அவர் பேட்டி கொடுக்கிற போது சொல்லியிருக்கிறார். நேற்றைக்கு 2 நாட்களுக்கு முன்பு கூட நம்முடைய பிஜேபியுடைய மாநில தலைவர் நயனார் நாகேந்திரன் அவர்கள் இதே வேண்டுகோளைத்தான் அவருக்கு வைத்திருக்கிறார். எங்களுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்கள் நேற்றைக்கு அவருடைய தொகுதியிலே பத்திரிகையாளர்களை சந்திக்கிற போது இதே வார்த்தைனா அவர் பெயர் குறிப்பிட்டு சொல்லவில்லை. எங்களுடைய, அதாவது திமுகவுக்கு எதிரான மனநிலையில் இருக்கிறவர்கள் எல்லாம் ஒன்று சேர வேண்டும் என்று ஒரு பொதுவான ஒரு அழைப்பை எடுத்து சொல்லியிருக்கிறார். எனவே திரு பிஎஸ் கோயல் அவர்கள் சொல்றதும், திரு நயனாராந்தரன் சொன்னதும், எங்களுடைய பொதுச் செயலர் சொன்னதும் ஒரே எண்ணத்தில் தான், ஒரே நோக்கத்தில் தான். இந்த விவாதாரம் கூட ஒரு மைய புள்ளிக்கு வந்துட்டீங்க கரெக்டாக. அது என்னன்னா, இந்த திமுகவுக்கு எதிரான அணிகள் எல்லாம் ஓர் அணியில் இணைய வேண்டும் என்று நீங்கள் பலர், அது பியூஷ் கோயல் என்றிலிருந்து நீங்கள் அதிமுக பொதுச் செயலாளராக அதை சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் அது சாத்தியமா அப்படிங்கிறத பெரிய கேள்வியாக இருக்குது, $1 மில்லியன் கேள்வியாக. ஏன்னா பாஜகவை கொள்கை எதிரின்னு சொல்கிறாரு. எம்ஜிஆர் அண்ணா படங்களாக விஜய் போட்டுக்கிட்டாரு, நான் தான் முதலமைச்சர் வேட்பாளர்னு தீர்மானம் போட்டார். இந்த சூழ்நிலையில் நீங்கள் ஒரு தரப்பாக அதிமுக மற்றும் பாரதிய ஜனதா கட்சியில் பெரிய அளவில் அவர் வந்து விமர்சிக்கலை, சாஃப்ட் கார்னராக தான் இருந்து வராரு. திமுகவை தான் நேரடியாக விமர்சிக்கிறார். இது தொடர்ந்து கொண்டே இருந்தால் தேர்தல் நெருங்கும் வேளையில் இவர்கள் வந்து தாவேகா அதிமுக பாஜக கூட்டணியில் ஒரு இணைவதற்கான அந்த சேஞ்ச் ஏற்படுமா? ஏதாவது ஒரு புள்ளியில் ஏற்படுமா? இல்லை, வாய்ப்பு இருக்கிறது. அதாவது எதுவும்
அரசியல் எதுவும் சகஜம்தான். ஆமா, அது அரசியல் எது வேணாலும் நடக்கும். அதாவது ஒரு கட்டத்திலே தனித்தனியாக தனித்தனி வழியிலே இப்பொழுது பயணித்தாலும் ஒரு புள்ளியிலே சேர்வதற்கான அந்த வாய்ப்பு கூட நிச்சயமாக இருக்கும். அது சாத்தியமா இல்லையா என்று நீங்கள் கேட்கிறீர்கள். சாத்தியம் இல்லை என்று நாம் ஒதுக்கி தள்ளவும் முடியாது, அல்லது இது முடியவே முடியாது. எதுவும் அதாவது மாற்றம் என்பது மாறாதது. அதுதான் பொது நீதி. நீதி. அதாவது தேர்தல் நெருங்க நிலைமையை அனுசரித்து நிலைமை மாறலாம். இப்பொழுது நீங்கள் சொன்னீர்கள் தாவேக ஆரம்பித்தவுடன் என்னுடைய கருத்துப்படி அவசரப்பட்டு திரு விஜய் அவர்கள் அல்லது விஜய் அந்த கட்சியினுடைய நிர்வாகிகள், அதாவது விஜயை முதலமைச்சராக முன்னிறுத்தி இந்த தாவேகாவுடைய தலைமையில் தான் கூட்டணி அமைக்க வேண்டும், மற்றவர்கள் தான் எங்களோடு வர வேண்டும் என்ற அந்த கருத்தை அவர்கள் சொல்லியிருக்கக்கூடாது என்பது என்னுடைய கருத்து. காரணம், இப்பொழுதுதான் அவர்கள் கட்சியை ஆரம்பித்திருக்கிறார்கள், இன்னும் மக்களிடம் அங்கீகாரம் பெறவில்லை. அந்த கட்சியினுடைய சக்தியை, விஜயனுடைய மக்கள் செல்வாக்கை இன்னும் அவர்கள் எந்த நிலையிலும் அவர் நிரூபிக்கவில்லை. அப்படி இருக்கிற போது இந்த நிபந்தனையை விதித்தது என்னை பொறுத்தவரையில் அவசரப்பட்டு விதித்த நிபந்தனையாகத்தான் நான் கருதுகிறேன். அதாவது கிராமத்திலே ஒரு பழமொழி சொல்லுவார்கள், அதாவது சிறுவெல்லை இட்ட வெள்ளாமை வீடு வந்து சேராது என்று சொல்லுவார்கள். ஆக ஆனால் அந்த வெள்ளாமையில கூட்டம் அதிகமாக இருக்கு சார், விளைச்சல் அதிகமாக இருக்கு. இல்லை, அதுதான் அந்த கூட்டத்தை பார்த்து அது விளைச்சல் ஆகுமா இல்லை அதான் அவர்கள் ஏதாவது தப்பு கணக்கு போட்டால் ஏமாந்து போய்விடுவார்கள். காரணம், கூடுகிற கூட்டம் என்பது வேறு, அது வாக்காக மாறுமா என்பது வேறு. இப்பொழுது கூட நான் சொல்லுகிறேன், ஒரு பேட்டியில் கூட சமீபத்திலே சொன்னேன், இன்னும் திரு விஜய் அவர்களை ஒரு நடிகராகத்தான் பார்க்கிறார்கள். அவர் கூட்டுகிற கூட்டங்களிலே நடிகரை பார்க்க வேண்டும் என்ற அந்த விருப்பத்தின் அடிப்படையில், அந்த ஆவலின் அடிப்படையில் தான் வருகிறார்கள். ஒரு தலைவராக, அரசியல் தலைவராக இன்னும் மக்கள் அவர்களை ஏற்றுக்கொண்டதாக எனக்கு தெரியவில்லை. நான் இதை ஏன் சொல்லுகிறேன் சொன்னால், ஒரு சேலத்திலே கூட ஒரு துணிக்கடையா நகை கடையை திறப்பதற்கு ஒரு நடிகை வந்தால், ஒரு சாதாரண நடிகை தான், ஆனால் கூட்டம் கட்டுக்கடங்கவில்லை, காவல்துறையினரே திணறி விட்டார்கள். அந்த அளவிற்கு இந்த கூட்டத்தை பார்த்து எடை போட்டு விடக்கூடாது. அது ஒப்பீடு, அது உங்களுக்கு வந்து நல்லா தெரியும். நீங்கள் வந்து எம்ஜிஆர் காலத்திலிருந்தே இருக்கிறீங்க. ஒரு திமுகவிலிருந்து தனி கட்சி தொடங்கியதிலிருந்து அந்த முதல் அந்த 1977 தேர்தலிருந்து நீங்கள் போட்டியிட்டு எம்எல்ஏவா, அதுக்கு அடுத்த தேர்தலிருந்து போட்டியிட்டு எம்எல்ஏவா இருக்கிறீங்க.